வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெரிய யோசனையோட கதை. ஒரு சாதாரண ஐடியா இல்ல, நம்ம வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு ஐடியா. பகுத்தறிவு. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல ஒன்னா போலாம். சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை இது. தத்துவ உலகத்தோட போக்கே மாத்தினவர் அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா பேசி கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே தகுதி இல்லாததுன்னு சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுதில்ல பகுத்தறிவோட முக்கியத்துவம் என்னன்னு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, இவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் எப்படி இந்த பகுத்தறிவு வாழ்க்கைய தேட ஆரம்பிச்சாங்க? தத்துவம்னா சும்மா யோசிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய தேடல். அந்த பயணம் எங்க எப்படி ஆரம்பிச்சது? வாங்க பார்க்கலாம். சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி இருந்த பிலாசபர்ஸ் எல்லாம் வெளியில தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நட்சத்திரம், மரம், கல்லுன்னு. ஆனா சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தாரு. அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். மனிதன்னா யாரு, அவனால என்ன ஆக முடியும் அப்படின்னு. அதாவது தத்துவத்தோட கேமராவையே பிரபஞ்சத்திலிருந்து திருப்பி மனுஷங்குள்ள ஜூம் பண்ணாரு. சாக்ரட்டிஸோட மாணவர் தான் பிளேட்டோ. தன் கண்ணு முன்னாடியே தன்னோட குருவை ஜனநாயகம் கொன்னதை பார்த்து அவர் மனசளவுல உடைஞ்சு போயிட்டாரு. இது அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஜனநாயகம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது, இதுக்கு பதிலா உலகத்திலே புத்திசாலியானவங்க தான் நாட்டை ஆளணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இந்த சோகத்துல இருந்து தான் அவரோட புகழ்பெற்ற குடியரசுங்கிற யோசனையே பிறக்குது. சரி, பிளேட்டோவோட அந்த கனவு அரசாங்கம் எப்படி இருக்கும்? அவர் சமூகத்தை மூணா பிரிக்கிறாரு. ஒரு கதை மூலியமா இதை விளக்குறாரு. முதல்ல தங்கம் போன்ற தத்துவ ஞானி அரசர்கள், அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ரெண்டாவது வெள்ளி போன்ற போர் வீரர்கள், அவங்க நாட்டை பாதுகாப்பாங்க. மூணாவதா பித்தளையும் இரும்பும் போன்ற கைவினைஞர்கள், விவசாயிகள், அவங்க தான் சமூகத்துக்கு தேவையானதை உருவாக்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு அவர் நம்பினாரு. அப்போ பிளேட்டோ ஹிசாபுல நியாயம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். யாருக்கு என்ன வேலையோ அதை அவங்க சரியா செய்யணும். யாருக்கு என்ன சொந்தமோ அது அவங்க கிட்ட இருக்கணும். ஒரு சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அதோட வேலையை சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா செஞ்சா அங்க நியாயம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வாத்தியத்தை சரியா வாசிச்சா இசை எவ்வளோ அருமையா இருக்கும். பிளேட்டோ இப்படி ஐடியல் உலகத்தை பத்தி பேசிட்டு இருந்தப்போ அவரோட மாணவர் அரிஸ்டாட்டில் வந்தார். அவரு கொஞ்சம் பிராக்டிக்கலான ஆளு. சரி, கனவுலகம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உலகத்தை பார்ப்போம் அப்படின்னு தத்துவத்தை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்தார். மனிதர்களோட நடத்தை, நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல அவர் கவனம் செலுத்தினார். அரிஸ்டாட்டிலோட ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் பொன்னான நடுவழி, அதாவது தி கோல்டன் மீன். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு நல்ல விஷயமுமே ரெண்டு தவறான உச்சக்கட்டங்களுக்கு நடுவுல தான் இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது ஒரு பிராக்டிக்கலான கைட் மாதிரி. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல பார்த்தா இன்னும் நல்லா புரியும். தைரியம் அப்படிங்கிற நல்லொழுக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தா கோழைத்தனம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பக்கம் பார்த்தா எதுக்குமே யோசிக்காம முரட்டுத்தனமா இருக்கிறது, அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் உண்மையான தைரியம். அதே மாதிரி தான் கஞ்சத்தனத்துக்கும் ஊதாரித்தனத்துக்கும் நடுவுல தாராளமான பான்மை இருக்கு. ஸோ அரிஸ்டாட்டலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட நோக்கமே இந்த சரியான நடுப்பாதையை கண்டுபிடிக்கிறது தான். அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? பகுத்தறிவோட அந்த பயணம் ஒரு பெரிய பிரேக் எடுத்துடுச்சு. சொல்லப்போனா ஒரு நீண்ட தூக்கத்துக்கே போயிடுச்சு. கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு ஐரோப்பாவில் மத கோட்பாடுகள் தான் கோலோச்சியது. கேள்வி கேட்கறதுக்கு பதிலா சொல்றத நம்பணுங்கிற நிலைமை. பல 100 வருஷங்களுக்கு பகுத்தறிவோட அந்த நெருப்பு ரொம்ப சின்னதா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, மறுபடியும் பிரகாசமா எரியறதுக்காக காத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத்தனை வருஷம் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் மட்டுமே கேட்டு வளர்ந்த மனசு திடீர்னு எப்படி தன்னைத்தானே நம்பும்? நம்ம மனசுக்குள்ளேயே இத்தனை தப்பெண்ணங்கள் இருக்கும்போது எது சரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் மறுமலர்ச்சி காலத்து சிந்தனையாளர்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவால். இந்த சவாலுக்கு பிரான்சிஸ் பேகன் ஒரு வழி சொன்னார். பேக்கன் என்ன சொன்னார்னா, நம்ம தெளிவா யோசிக்கிறதுக்கு 4 விஷயங்கள் தடையா இருக்கு, அத சிலைகள்னு சொன்னாரு. 1, மனுஷங்க எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற சில தப்பெண்ணங்கள். 2வது, நம்மளோட சொந்த அனுபவத்தால வர்ற தப்பெண்ணங்கள். 3வது, நாம பேசுற மொழியால வர்ற குழப்பங்கள். 4வது, சில தத்துவங்களை அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது. இந்த தடைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்க முடியும்னு சொன்னாரு. இது பகுத்தறிவுக்கு கிடைச்ச ஒரு புது டூல் கிட் மாதிரி. சரி, பேக்கன் பகுத்தறிவுக்கு தேவையான கருவிகளை கொடுத்துட்டாரு. ஆனா பிரான்ஸ்ல வால்டேர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு இந்த கருவிகளை வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தினார். அவரோட பார்வையில பகுத்தறிவுங்கிறது சும்மா உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது உலகத்தையே மாத்துறதுக்கான ஒரு ஆயுதம். அநியாயம், மூட நம்பிக்கை, சகிப்புத்தன்மை இல்லாததுன்னு எல்லாத்துக்கும் எதிரா போராட அவர் பகுத்தறிவை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார். அந்த நொடியில தான் தத்துவம் ஒரு போர்க்கருவியா மாறுச்சு. அவரோட போர்க்குரல் என்ன தெரியுமா? எக்ராசே லேண்ட்ஃபார்ம், அதாவது இழிவானதை நசுக்குங்கள்.
அந்த இழிவானதுன்னா என்ன? மதவெறி, அடக்குமுறை, அறியாமை, இது எல்லாத்தையும் தான் அவர் அப்படி சொன்னாரு. இங்க தான் பகுத்தறிவோட பயணம் ஒரு உச்சத்தை தொடுது. அது வெறும் சிந்தனையா இல்லாம ஒரு சமூக புரட்சிக்கான சக்தியா மாறுது. இந்த பெரிய மாற்றத்தை அவர் ஒரே நாள்ல செஞ்சிடல. யோசிச்சு பாருங்க, தன்னோட 83 வருஷ வாழ்க்கையும் இந்த ஒரு போருக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு. அறிவுசார் சுதந்திரத்துக்காகவும் சிதைஞ்சு போன ஒரு சமுதாயத்தை மாத்தவும் தம் வாழ்நாள் முழுக்க போராடினாரு. சாக்ரட்டிஸ்ல ஆரம்பிச்சு வால்டேர் வரைக்கும் இந்த பகுத்தறிவோட தேடல் தான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தை வடிவமைச்சிருக்கு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு, அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கும் நம்ம சமூகத்துல, நம்ம வாழ்க்கையில பகுத்தறிவோட பங்கு என்ன? ஒருவேளை இந்த தேடல் ஒரிக்கலும் முடியாத ஒரு பயணமோ